Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எங்கப்பா இந்த மோட்டர் பத்திரவ காணோம். எப்ப திறப்பு விழா கொண்டாடுறதும்? சார் சிக்கன் சார் வாங்க சார். என்ன சார் இப்படி வைக்கப்படுறீங்க? வந்து ரிப்பனை கட் பண்ணி விடுங்க சார். ஊர்லயே நீங்க தான் ராசியான கையாச்சே. வேணாம் மோட்டர் சொன்னா கேளுங்க, என்ன விட்டுடுங்க. உங்க கரையை திறந்தாலே எனக்கு பிரச்சனை தான் வந்துருது. வேணாம் சொன்னா கேளுங்க, என்ன விட்டுடுங்க. நான் வர சார் சார் ப்ளீஸ் சார், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார். சார் வந்துருங்க சார். ரிப்பனை கட் பண்ணுங்க சார். ஒரே ஒரு கத்திரிக்கோ சார். ஐயோ மோட்டர் பத்திரோ, நீங்க எமோஷனல் டிராமா ஆடி என்ன சம்மதிக்க வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே 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 எங்க ஓட பாக்குறீங்க சார்? சிங்கம் சார், அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? இந்த சிலிண்டருக்கு மேல இருக்கிற பின்னை எடுத்து விடுறீங்க சார். அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஃபார்ம் கேஸ் வெளியில வரும். அதை வச்சு நீங்க அங்க எதிரில் ஏறிட்டு இருக்க நெருப்பை அணைங்க சார். அதுதான் சார் வேலை. எல்லாமே சிம்பிள் சார். ஐயோமா, மோட்டு பத்திரம் உங்க 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சிங்கத்தோட குழியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஜானாக போறான் மோட்டு பத்திர தீ கூட விளையாட ஆசைப்படுறாங்கல்ல. இப்ப பாருங்க, அவங்க 2 பேரும் எப்படி தீய அணைச்சு களைச்சு போக போறாங்கன்னு. அவ்வளவுதான், நான் என் வேலையை முடிச்சுட்டேன். அங்க பாருங்க, உங்க கார் பத்திக்கிச்சு. என்னது, என் கார்ல தீ பத்திக்கிச்சா? ஐயோ, என் கார் எப்படி பத்திக்கிச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு. டீ கிடைச்சேட்டா, சீக்கிரம் தண்ணி எடுத்துருவாங்க, சீக்கிரம். பாக்ஸர் என்ன, தண்ணியை வச்சு இந்த தீ அணைக்க முடியாது. சீக்கிரமா மோட்டு பத்திரவ கூப்பிடுங்க. அவங்க கிட்ட ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. ஓய் மோட்டு பத்திரோ, சீக்கிரமா டீ கிடைக்க வாங்க. என்னோட கார் பத்திக்கிச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. இந்த ஊர்ல எவ்வளவு இடம் இருக்கு. இங்க வந்து தானே நாங்க லேண்ட் ஆகணும். சார் மேக்கப் ஃபுல்லா போட்டு வந்திருக்காரு மட்டும். பாக்சர் அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க. வெரி வெரி சாரி பாக்சர் அண்ணா. இதோட லாக் முன்னாடியே ஓபன் ஆனதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு வந்து என் கார்ல தீய அணைச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாக்சரண்ணாச்சி, இந்த தீ அணைக்கிறதுக்கு 2 சிலிண்டர் நாங்க பயன்படுத்தி இருக்கோம். சரின்னு சொன்னா பில் அனுப்பிடுவோம். ஆனா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா கேளுங்க, இது உங்களோட பிசினஸ் பா. பில் அனுப்பி வைங்க, சரியா? நான் பேமெண்ட் பண்றேன் கண்டிப்பா. ஓய் ஜானாக போறான். எப்படி விளக்கு அணையறதுக்கு முன்னாடி எப்படி பிரகாசமா எரியுமோ, அதே மாதிரி மோட்டு பத்திரோட பிசினஸ் அணையறதுக்கு முன்னாடி பயங்கரமா எரியும். நம்பர் 1, நம்பர் 2, யூ ஷுட் கோ. தீ பத்திக்கிச்சு. சிங்கம் சார், போலீஸ் ஸ்டேஷனோட மாடியில தீ பத்திக்கிச்சு. ஐயோமா, என்னோட போலீஸ் ஸ்டேஷன் தீ பத்திக்கிச்சு. இப்பதான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. ஏய் கான்ஸ்டபிள்ஸ், எங்க போனீங்க? சிங்கம் சார், மோட்டு பத்திரவ கூப்பிடுங்க. அவங்க கிட்ட ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. மோட்டு பத்திரோ, சீக்கிரம் வாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நெருப்பு பத்திக்கிச்சு. கம் ஃபாஸ்ட். இப்ப கலக்கலா இருக்க போகுது பாஸ். ஆமா பாத்ரோ. ஏன்டா இப்ப திடீர்னு வண்டி குதிரை வண்டி மாதிரியே ஓடுற? ஏன் இவ்வளவு ஜம்பே? போடா சீக்கிரமா போடா.
நெருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. அதான் மோட்டு பத்தலும் இன்னும் வரவே இல்லை. இந்த தாரை காணோம். பத்ரு நெருப்ப பார்த்ததும் சிங்கம் சார் பத்திரி அடிச்சு ஓடிட்டாரு போல இருக்கா. எங்க போனாரு தெரியல. எங்க இருப்பாரா? ஐயோமா மோட்டு பத்தலும் நான் இங்க இருக்கேன். கீழே பாருங்க. என்ன சார் சுருங்கிட்டாரு? தேங்க்யூ மோட்டு பத்தலும். நீங்க 2 பேரும் என்னோட போலீஸ் ஸ்டேஷனை காப்பாத்திட்டீங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உங்களோட நலன் கருதி பேசுறேன் சார். உங்க காருக்கு மோட்டு பத்தலு தான் தீ வச்சாங்க. முதல்ல அவங்களே தீய வச்சுட்டு அப்புறம் அவங்களே அதை அணைக்க வந்துருவாங்க சார். அதுக்கப்புறம் பில்ல போட்டு அவங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. நீங்க யாரா இருந்தாலும் என் கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் இப்ப மோட்டு பத்தலு சும்மா விட மாட்டேன். ஏய் மோட்டு பத்தலு, எரிஞ்சா தீ அணைஞ்சா சாம்பல்னு சொல்லுவாங்க. எங்க கிரிமினல் மூளை வேலை செய்தோ அங்க ஜான் இருக்கான்னு சொல்லுவாங்க. வாவ் பாஸ் வாவ், எவ்வளவு அருமையா கவிதையை சொல்றீங்க பாருங்க. கவிதையெல்லாம் விட்டு தள்ளிட. இப்ப நீ போய் பாக்ஸர் மனசுல நான் வச்ச தீய மோட்டு பத்தலுவோட ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் அணைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கடா. என்ன வந்த உடனே இவ்ளோ கலர் மாறாரு மட்டும்? டேய் பத்லு, எதுக்குடா அந்த பாக்ஸரோட மூஞ்சி இப்படி கலர் மாறி போயிருக்கு? அத நான் சொல்றேன். முதல்ல தீய பத்த வைக்கிறீங்க, அப்புறம் நீங்களே அதை அணைக்க வரீங்க. கடைசியா அதுக்கு பில்ல போட்டு எங்க கிட்ட கொடுக்குறீங்க. உங்களை என்ன பண்ற பாருங்க. இந்த வாங்க சிங்கம் சார், மோட்டு பத்தலும் அவங்களே தீய வச்சுட்டு அதுக்கப்புறம் பில்ல வாங்கிக்கிறாங்க. அப்படியா? இதுதான் விஷயம் தான். நான் அந்த மோட்டு பத்தலுவை சும்மா விடவே மாட்டேன். ஐயா நீங்க 2 பேரும் காத்துல லேண்டிங் ஆகும் போது உங்களுக்கு நோ என்ட்ரி போர்டு போட்டாகணும். சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம். விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நெருப்பு அணைச்சதுக்கு பில்ல கொடுக்கணும். அதான் இங்க வந்திருக்கோம். பில்ல நேரம் கையில கொடுத்தா தானே சார் நல்லா இருக்கும். வேகமா வரணுங்கிறதுக்காக இப்படி வந்து லேண்ட் ஆயிட்டோம் சார். சார் இந்தாங்க பில். அப்படியா? பில்லா? கம் கம் கம், நான் பேமெண்ட் உடனே கொடுக்கிறேன். ஐயா ஐயோமா, நீங்களே தீய வச்சுட்டு நீங்களே அனுப்பிங்களா? அதுக்கப்புறம் பில்லு வேற கொடுப்பீங்க இல்ல? மோட்டோ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில டண்டனக்கடான்னு பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி அவன் இருக்கான்னு தானே அர்த்தம்? இன்னைக்கு அந்த ஜானை நான் விடுறதா இல்லடா. ஜான், நீ காரணமே இல்லாம தீய வச்சு எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கடா. நான் உன்னை விடுறதா இல்லடா. சாட்சி இல்லாம உன் பேச்சை யாரு நம்புவாங்க? இப்போ ஃபுர்ஃபுரி நகர் பேங்க்ல தீ பத்திக்க போதுற. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா போங்க, போய் அந்த தீயை அணைச்சிக்கோங்க. பத்லு, அந்த ஜான் பேங்க்கு தீ வைக்க போறானா? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு வேற போல வேலை செய்யாதேடா. இப்ப நான் என்ன பண்றது? ஐடியா. மேனேஜர் சார், ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இந்த தீய மோட்டு பத்துல தான் வச்சிருப்பாங்க சார். ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக எல்லா இடத்துலயும் அவங்களே தீய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய ஹீரோ மாதிரி அவங்க ஃபயர் எக்ஸிக்யூஷர் சிலிண்டர் எடுத்துட்டு வருவாங்க. ஐயோமா,
மோட்டு பத்துலு இப்ப உங்களால தப்பிக்கவே முடியாது. முதல்ல தள்ளுங்க, வழி விடுங்க. ஓட்டு பத்ரு, உங்க 2 பேரையும் யார் கூப்பிட்டாங்க? நான் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் தர மாட்டேன், புரிஞ்சுதா? ஏன்னா இந்த தீய நீங்க தான் பத்த வச்சீங்க. மேனேஜர் சார், நாங்க உங்ககிட்ட எந்த காசு வாங்க போறதில்ல, அதுக்காக நாங்க இங்க வரவும் இல்ல. முதல்ல எங்களை நெருப்பு அணைக்க விடுங்க சார், பல பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. சிங்கம் சார், நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை தீய அணைக்க விடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே ஃபைன் வாங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏய், நான் தான் இருக்கேன். என்கிட்ட சொன்னா கேளு. சரி, நீ எடு. அம்மா கம்மா. மேனேஜர் சார், இந்த தீய பத்த வச்சது நிச்சயமா அந்த தண்டனைக்கு டான் தான் சார். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் மட்டும் தான் செய்வான். ஊருக்குள்ள ஒருத்தன் இந்த மாதிரி நிச்சயமா இருக்கான் சார். எங்கடா ஓடுறவா? பேச்சு முடிக்கல. இவருக்கான வாகனம் ரெடியா இருக்கா? போய் கொண்டு வா போ. எரிஞ்சா தீ அணைஞ்சா சாம்பல்னு சொல்லுவாங்க. என்னோட பிளான ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆக்குறவங்கள மோட்டு பத்துலன்னு சொல்லுவாங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.